எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கருப்பு உளுந்து கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். அது இடுப்பு வலிக்கு, பெண்கள், குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு கருப்பு உளுந்தை வறுத்து இந்த அளவுக்கு திருவையில் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கோங்க. சலிச்சு நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சூடாகட்டுங்க. அந்த டயத்தில் நம்ம மாவை கரைச்சிக்கலாங்க. நல்லா உளுந்த மாவை கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிறாங்க. தண்ணியை கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவு சேர்த்துக்கலாம். 2 கையையும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கட்டியாயிரும். அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த கஞ்சி பொங்கி வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் மிதமான தீயில வச்சு அடிக்கடி கிண்டிகிட்டே இருங்க. கஞ்சிக்கே தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. கஞ்சி நல்லா கொதிச்சு வந்துட்டுங்க. இது கூட நம்ம ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் வச்சுருக்கா, அதை சேர்த்துக்கலாம். 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கா, அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இறக்கி பரிமாறிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான கருப்பு உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிட்டுங்க. டீ காஃபிக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். மாவை ரெடி பண்ணி ஒரு 1லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க.